Hi my dear brothers and sisters, welcome to my channel. இந்த வீடியோல பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன இருக்கு. நிறைய பேர் வந்து டிப்ளமோ கோர்சஸ் எடுக்கணும், பாராமெடிக்கல்ல டிப்ளமோ கோர்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுவீங்க. சில பேர் வந்து நான் சர்டிஃபிகேட் கோர்ஸாவது பண்ணலாம் அப்படின்றது ஐடியா இருக்கும். என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உங்களுக்கு எது சூஸ் பண்றதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோல பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் ஃபுல் லிஸ்டையும் பார்க்க போறோம். அதே மாதிரி பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் லிஸ்டையும் பார்க்க போறோம். பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கோர்ஸும் வந்து உங்களுக்கு 2 years வரும். நீங்க வந்து ஒரு 3 months இன்டர்ன்ஷிப் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது 2 years plus 3 months உங்களுக்கு கோர்ஸ் ஃபுல் டியூரேஷன். அதில் 2 years வந்து நீங்க படிப்பீங்க, 3 months வந்து இன்டர்ன்ஷிப் பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது நீங்க படிச்சுக்கிட்டே போஸ்டிங் பார்ப்பீங்க, டிப்ளமோவும் நீங்க படிச்சுக்கிட்டே போஸ்டிங் பார்ப்பீங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா சர்டிஃபிகேட் கோர்ஸும் 1 year கோர்ஸாக தான் இருக்கும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ளமோ கோர்ஸை பார்த்துடலாம். டிப்ளமோ கோர்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி இருக்கு, டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரி இருக்கு, டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீன், டென்டல் மெக்கானிக். அதாவது டென்டல் மெக்கானிக்ன்றது மேல் கேண்டிடேட் பண்ணலாம், டென்டல் ஹைஜீன்றது ஃபீமேல் கேண்டிடேட். அதே மாதிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபராட்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி, ஓம் ஹெல்த் கேர்ன்ற ஒரு டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு. அதே மாதிரி டிப்ளமோ இன் உங்களுக்கு நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான டிப்ளமோ கோர்ஸும் இருக்கு. சரி, நம்ம சர்டிஃபிகேட் கோர்ஸை பார்த்துடலாம். சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து ஒரு 16 சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு. டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தோன்னா ஒரு 10 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. இதில் டிப்ளமோ கோர்சஸும் சர்டிஃபிகேட் கோர்சஸும் டிஃபரன்ஸ் அவ்வளோ இருக்காது. உங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸ்னா 2 year இருக்கும், சர்டிஃபிகேட் கோர்ஸ்னா 1 year இருக்கும். சரி, இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சும் நிறைய பேர் வந்து நல்ல ஜாப்ல இருக்காங்க, நல்ல சேலரி வாங்குறாங்க. அதே மாதிரி 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்களும் நல்லா ஜாப்ல இருக்காங்க, உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. நீங்க வந்து எப்படி பண்றீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை பொறுத்து தான். சரி, அந்த 16 சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்னன்றதை பார்த்துலாம். கார்டியோசோனோகிராஃபி டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், கார்டியாக் கேத் டெக்னாலஜி டெக்னீஷியன், அதாவது கார்டியாக் கேத்லாப் அதாவது சொல்லுவாங்க, கார்டியாக் கேத்தரைசேஷன் லேப்ல இருக்க ஒரே டெக்னீஷியன். அடுத்து வந்து எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன், ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன், ஆடியோமெட்ரி டெக்னீஷியன், இயரிங் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் டெக்னீஷியன், கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் டெக்னீஷியன், டபிள்யூஜி மற்றும் டபிள்யூஎம்ஜி, அதாவது டபிள்யூஜி இஎம்ஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு சைக்காட்ரிக் நர்சிங் அசிஸ்டன்ட், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் நீங்கள் டிப்ளமோவும் சொல்லலாம், சர்டிஃபிகேட்டும் சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 25 கோர்சஸ் வரும் இந்த பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸில். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் எது செலக்ட் பண்ண போறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் கொஞ்சம் லேட் ஆகும் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல் அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன்லேருந்து காலேஜ் ஜாயினிங் வரையும் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். ஸ்மெல்லிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.